வணக்கம். இன்னைக்கு மே 26, 2026. கிரகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க. உங்க ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்னு இன்னைக்கு நம்ம ஜோதிட அலசல்ல ரொம்ப துல்லியமா கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா பராபவ வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி ஒரு அருமையான செவ்வாய்க்கிழமை, அதுவும் வளர்பிறை ஏகாதசி திதி வேற சேர்ந்திருக்கு. ஸோ ரொம்பவே விசேஷமான நாள் இது. ஓகே, இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல முக்கியமான பஞ்சாங்க நேரங்கள், அப்புறம் மேஷத்துல இருந்து கடகம், சிம்மத்துல இருந்து விருச்சிகம், தனுசுல இருந்து மீனன்னு 3 பகுதியா ராசி பலன்களை டக்கு டக்குன்னு பாத்திரலாம். கடைசியா ஒரு ஸ்பெஷலான ஜோதி ராசியோட முடிக்க போறோம். சரி, முதல்ல இன்னைக்கான பஞ்சாங்க நேரங்களை ஒரு குயிக் லுக் விட்டுருவா. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 8ல இருந்து 9 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4ல இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராகு காலம் மதியம் 3ல இருந்து 4:30 மணி வரைக்கும், யமகண்டம் காலையில 9ல இருந்து 10:30 மணி வரைக்கும் வருது. இந்த டைமிங்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க முக்கியமான வேலைகளை பிளான் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா சக்சஸ் தான். இப்போ நம்ம முதல் செட் ராசிகளுக்குள்ள போயிடலாம். அதாவது மேஷம் முதல் கடகம் வரை. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? இன்னைக்கு கிரக நிலைகள்ல ஒரு செம முரண்பாடு இருக்குங்க. அதாவது ஒரு பக்கம் ரிஷபராசிக்காரங்க தங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு சான்ஸே இல்ல. எதிர்பாராத அளவுக்கு பெரிய லாபங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இருவேறு துருவங்கள் தான் இன்னைக்கு நாளோட ஹைலைட்டே. முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கான மெயின் அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு அடுத்தவங்க பிரச்சனைகள்ல மூக்க நுழைக்காதீங்க. பொதுவாவே இன்னைக்கு கொஞ்சம் மன உளைச்சலும் சம்பந்தமே இல்லாத கற்பனை பயமும் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி ரிப்பேர் செலவு வரலாம், லோன் விஷயங்கள்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் சூப்பரா அமையும். ஆனா நண்பர்கள் போர்வையில இருக்கிற எதிரிகளை கொஞ்சம் உஷாரா பாத்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், குறிப்பா பிசினஸ் பண்றவங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவையில்லாம பேசி புதுசா எதிரிகளை உருவாக்கிக்காதீங்க. அடுத்து ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ஈகோவை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. ஏன்னா தேவையில்லாத கற்பனைகளால உங்க பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பண விஷயமா அப்பா கூடவோ இல்ல அண்ணன் கூடவோ வாக்குவாதங்கள் வரலாம், கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடன்பிறப்புகள் சம்பந்தமா சின்னதா ஒரு மன உளைச்சல் வரலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தேடி வரும், ஆனா கூடவே செலவும் வரும். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கோர்ட் வழக்குகளை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சிடுறது ரொம்பவே நல்லது. மிதுனம், இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தாங்க இருக்கும். பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அடுத்தவங்க இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி பேசிடக்கூடாது. முக்கியமா உங்க அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஃபீஸ்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். புதுலா சொத்து வாங்கறதுக்காக செலவு பண்ணாலும் அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகளுக்காக பண்ற செலவுகளால வீட்ல சின்னதா சண்டை வரலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆபீஸ்ல யார்ட்டையும் அதிகாரமா பேசவே கூடாது. மீறி பேசினா அது உங்களுக்கே பெரிய சிக்கலா முடிஞ்சிடும், பாத்துக்கோங்க. அடுத்து கடகம். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் தாங்க. ரொம்பவே லாபகரமான ஒரு சூப்பரான நாள் இது. கோர்ட் கேஸ்ல ஜெயம், பண விஷயத்துல ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பண்ற செலவுகள் கூட அப்படியே லாபமா மாறும்னா பாத்துக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் பெருமை தேடி தருவாங்க, வெளிநாட்டுல இருந்து நல்ல நியூஸ் வரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்ட்னர் மூலமா நல்ல செய்தி வரும், அவங்க மூலமா அண்ணன் தம்பி பிரச்சனைகள் கூட சால்வ் ஆகும். ஆனா வெளியாட்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை கோட்டை விட்டுறாதீங்க. ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பம், பிசினஸ், வேலைன்னு எல்லாத்துலயும் சும்மா அள்ளுது. உங்களோட புத்திசாலித்தனத்தால ப்ரொமோஷன் கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. சரி, இப்ப அடுத்த செட் ராசிகளுக்கு போலாம். சிம்மத்துல இருந்து விருச்சிகம் வரைக்கும் இங்கதான் நம்ம கம்யூனிகேஷனும் குடும்ப உறவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இங்க பாருங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கு. மூல தகவல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பவர்ஃபுல்லான வார்னிங் குறிப்பா சிம்ம ராசிக்காரங்களுக்காக தான். சோ இன்னைக்கு சைலன்ஸா இருக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் டிஃபென்ஸ். ஆமாங்க, சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு எவ்வளோ கம்மியா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. தேவையில்லாம பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. குறிப்பா அரசியல்ல இருக்கிறவங்க உங்க குடும்ப ரகசியங்களை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். உங்க சீக்ரெட்ஸை தூரத்து சொந்தக்காரங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிடாதீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில செம்ம மேன்மை இருக்கு. பேச்சாளர்களுக்கு பெரிய பதவியும் விஐபிகளோட பாராட்டும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ப்ரொமோஷன்ல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கிடும். உங்களுக்கு போட்டியா இருந்தவங்களே இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து கன்னிராசி.
இன்னைக்கு நீங்க பண விஷயத்துல கண்கொத்தி பாம்பு மாதிரி ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு ஜோதிடர் எச்சரிக்கிறாரு. சொந்தக்காரங்களே உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். அப்பாவோட ஹெல்த்னாலயோ இல்ல அவர் செய்யற சில விஷயங்களாலயும் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் சின்னதா டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இடங்களுக்கு போறதை தவிர்த்துடுங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தங்களோட மூத்த சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலமா ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியால வேலையில கூட மாற்றம் வரலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, எதிரிகள் உங்களை கடுப்பேத்துனாங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. கோபத்துல தப்பான வார்த்தைகளை விட்டுடாதீங்க. அது உங்க வளர்ச்சியை தான் தடுக்கும். துலா ராசிக்கு இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான நாள் தான். கடன்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. கூட வேலை பார்க்கறவங்க சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மாவோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். வீட்ல இருக்கிறவங்க நீங்க செய்ய நினைக்கிற வேலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இதனால ஒரு நல்ல வாய்ப்பு கூட நீங்க மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு சூப்பரான நாள். வெளியூர் பயணங்கள் மூலமா பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட எதிரிகளை நீங்க ஈஸியா வீழ்த்திடுவீங்க. விருச்சிகம் இன்னைக்கு உங்களுக்கு நிஜமாவே ஒரு நிம்மதியான நாளுன்னு தான் சொல்லணும். உங்க கௌரவத்தை உங்க குழந்தைங்களே முன்னின்று காப்பாத்துவாங்க. பார்ட்னர் சொல்ற அட்வைஸை கேட்டீங்கன்னா வீட்ல ரொம்பவே அமைதி நிலவும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து நல்ல வருமானம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பழைய கடன்கள், வெளிநாட்டுல இருந்த தடைகள் எல்லாம் கிளியர் ஆயிடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ரொம்ப நாளா உங்க பேச்சை கேட்காம இருந்த குழந்தைங்க கூட இன்னைக்கு நீங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்துல இருந்த தடைகள் எல்லாம் சட்டுன்னு விலகிடும். வாழ்க்கை துணையோட வருமானத்தால வீட்ல டபுள் சந்தோஷம் தான். சரி, இப்போ நம்ம கடைசி செட் ராசிகளுக்கு வந்துட்டோம். தனுஷ்ல இருந்து மீனம் வரைக்கும். இங்க தான் இன்னைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட ஆளன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல தனுசு ராசியில இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன்னைக்கு எதிரிகளோட ட்ராப்ஸ் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுவாங்க. ஆனா கடன் வாங்குற முயற்சிகள் கொஞ்சம் டிலே ஆகலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் பிசினஸ்ல செம்ம லாபம் பார்ப்பாங்க. ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும். முக்கியமா குழந்தைங்க கிட்ட கோபமா பேசவே கூடாது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல பலன் கிடைக்கும். மறைமுக எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவாங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு 100% உங்க ஹெல்த்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டிராவல் டயர்னஸ்னாலேயோ இல்ல தேவையில்லாத கோபத்தாலேயோ மாத்திரை போடுற டைமை கூட மிஸ் பண்ணிடுவீங்க. டேக் கேர். மகரம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிளாரிட்டி கிடைக்க போகுது. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு உங்க அப்பாவே முன்னின்று ஒரு சூப்பரான தீர்வை கொண்டு வருவாரு. பிசினஸ் ரொம்ப நல்லா போகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க பார்ட்னர் கிட்டயோ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க. அமைதியா இருக்கிறதே நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் நடக்கும். அதாவது உங்க வாழ்க்கை துணையோட வெற்றியால குடும்பத்தோட இமேஜ் அப்படியே பன்மடங்கு உயரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகிடும். ரியல் எஸ்டேட் வழக்குகள்ல ஜெயிப்பீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சிரும். இங்க நம்ம ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி சந்திராஷ்டமம்னா என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வேத ஜோதிடத்துல ஒருத்தரோட ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் வரும்போது அந்த டைம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த நாள்ல நாம முழுமையா அமைதியா இருக்கணும். எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த கடுமையான சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு தான் வந்திருக்கு. சோ கும்ப ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கான ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கம்முன்னு தலைய குனிஞ்சிட்டு உங்க வேலையை மட்டும் பார்க்கறது தான். வீட்ல இருக்கிறவங்க சில நேரம் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசலாம். ஆனா நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆபீஸ்ல கவனக்குறைவா பேசி கிண்டலுக்கு ஆளாக சான்ஸ் இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்கள் கேட்காம யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கவே கூடாது. அது உங்களுக்கு தான் அவமானமா முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு விஷயத்துல கொஞ்சம் இழுபறி இருக்கும். குழந்தைங்களே உங்களுக்கு எதிராக பேசலாம். அதனால எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காம இன்னைக்கு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்டா மீன ராசி. இவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்பவே தேறிடும். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனா பார்ட்னர் கூடயோ நண்பர்கள் கூடயோ சமாதானம் ஆகணும்னா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்யற முதலீடுகள் மூலமா நல்ல சப்போர்ட்டிவான நண்பர்களும் கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க. இளைஞர்கள் உயர்கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிரிஞ்சு போற பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க. உங்க பார்ட்னரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு உண்மையான சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்பர் ஹேண்ட்ல இருப்பாங்க. பழைய கடன்களை அடைச்சு பழைய நட்புகளை திரும்ப புதுப்பிச்சுக்குவீங்க. நம்ம அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஜோதிடரோட சிறப்பான ஆசிகளோட இன்னைக்கு எபிசோட நிறைவு பண்ணலாம். இன்னைக்கு மே 26ஆம் தேதிக்கான உங்க ராசியோட காஸ்மிக் வெதர் என்னன்னு ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இந்த மூல தகவல்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு வரப்போற சவால்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி உங்க வெற்றியா மாத்த போறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. இன்னொரு சிறப்பான ஜோதிட அலசல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.